அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் என்ன தான் நம்ம வெளியே போனாலுமே நாங்கள் வீட்டிலே எல்லாமே சமைச்சு வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா வந்து சமைக்கிறது இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது வெளியில் பெரிய வேலையாக இருந்தால் தான் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி உடனே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கனால தான் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போனோம். குத்தாலம் பக்கம் தான் போகணும். இது வந்து கதிராமங்கலங்கிற இடத்துல தான் இருக்குது. இது வந்து ஒரு டெம்பிளுக்கு பின்னாடி இந்த பிளேஸ் தான் இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுற இடம். இது அறுவடைலாம் முடிஞ்ச பிறகு உள்ள பேக்ரவுண்ட் இது. நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே தான் கிளம்பி போகணும். சரியான வெயில். இந்த கோடை மழைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது சில அங்கங்கே தான் பெய்யுது. எங்கள் ஊரில் இன்னும் பெய்யலை. இடையில வந்து ஒரு புயல் மழையோடு பேஞ்சிட்டு போனது தான். அதுக்கப்புறம் இன்னும் மழையை காணோம். அப்புறம் திருவிழாங்காடுங்கிற ஊரில் வந்து அது ஒரு பெரிய ஹைவே மாதிரி உள்ள ரோடு. அங்கே வந்து நடுப்பாதையில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு விற்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மண்ணில் விளையிறதுங்கிறதுனால அந்த பக்கம் தான் அதிகமாக மண்ணில் விளையிற காய்கறிலாம் கிடைக்கும். அப்போதைக்கு நாங்கள் கிழங்கு வாங்குவோம். அங்கே கிழங்கு வாங்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே கொல்லையில் விளைஞ்சது தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே போய் ஒரு பாட்டி விற்றுட்டு இருந்தாங்களா சரின்ட்டு நிறைய பேர் அவங்க வந்து 4-5 பேர் விற்றுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த பாட்டிகிட்ட வாங்கணும் தான் நாங்கள் வந்தது. வாசலில் ஒரு வீட்டு வாசலில் வடகம் போட்டு காய வச்சுட்டு இருந்தாங்க. அது சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சி நாங்கள் போய் கேட்டாக்கா இல்லை அவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. பெரிய பல்பாக போயிடுச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பாட்டி இருந்தாங்க. எங்கள்கிட்ட கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. கம்மியாக தான் கொடுத்தாங்க, விலை கம்மியாக தான் கொடுத்தாங்க. எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி உள்ளவங்க ரோட்டில் விற்றாக்க கண்டிப்பாக நீங்கள்லாம் வாங்கணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட வயிற்று பழப்புக்காக தான் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நம்மளால அந்த கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல. அவங்க நான் எப்போ போவீங்கன்னு கேட்டதுக்கு சாயங்காலம் தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வெயிலுக்கு இதமாக நமக்கு இருக்கிறது இந்த எனர்ஜி ட்ரிங்க் சொல்லப்போனால் நமக்கு ஜூஸ் தான். ஃப்ரூட் மிக்சர் வாங்கி குடித்தோம். இங்கே ஓவிங்கிற கடையில் தான். இது வந்து நர்சிங் கேட்டது இருக்குல்ல, ஃப்ரூட் மிக்சர் தான் கொடுத்தாங்க. ஃப்ரூட் மிக்சரும் சர்பத்தும் உண்டு. ஒரு ஜூஸ் வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. பார்சலாக தான் 25 ரூபான்னாங்க. நாங்கள் அங்கேயே குடிச்சிட்டு வந்துட்டோம். பார்த்தாக்கா இங்கே எங்கள் ஊரில் வந்து கேட்டை பூட்டிட்டாங்க. ஒரு ட்ரெயின் தான் போச்சு. இருந்தாலுமே வெயிலில் நிற்க முடியல. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எப்படியோ ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கும் வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அழகான விளாகில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.